யாரும் உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. உன்னை நம்பாதவங்கிட்ட போய் அதை புரிய வைக்கிறது உன் வேலையும் இல்லை. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன் கவனம் முழுதும் உன்மேல் மட்டும் இருக்கும்போது. கோபம் வரும்போது நிதானத்தை இழந்து நீ அசிங்கமா பேசிடாத. அப்புறம் நீ பேசினதுதான் பெருசா தெரியுமே தவிர நியாயம் தெரியாமலே போய்விடும். உனக்கான பாதை சரியாக இருந்தால் மற்றவர்கள் பேசுவதை பற்றி எதையும் நினைக்காதே. அவர்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்ற தேவை இருந்தால் அதை உன் வெற்றி பார்த்து கொள்ளும். உனக்கு தேவை என்று நினைத்தவர்கள் உன்னை தேவையில்லை என்று நினைத்தால் நீயாய் ஒதுங்கிவிடு. சுயமரியாதை தேவை என்று நீ நினைத்தால் பல இடங்களில் உனக்கு சுய கட்டுப்பாடு தேவை. அடுத்தவன் என்ன நினைப்பான் என்பதை நீ ஒருபோதும் நினைக்க தேவையே இல்லை. ஏனென்றால் உன் முன்னேற்றத்திற்காக அவன் உழைக்கப் போவதும் இல்லை, உன் ஏமாற்றத்திற்கு அவன் வருந்த போவதும் இல்லை. உன் மதிப்பு என்னவென்று புரிய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ அவர்களை போக விட்டுவிடு. ஏனென்றால் உன் மதிப்பு என்னவென்று நீயே விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. சின்ன விஷயம் ஏதும் உன்னை பாதிக்கிறதுக்கு நீ அனுமதிக்காத. ஏன்னா உன்னால எதுவுமே பெருசா சாதிக்க முடியாம போயிடும். உன்னிடமிருந்து ஏதாவது ஒன்று ஒருத்தருக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா உன் மதிப்பும் தெரியாது, அது கிடைச்சதுல மதிப்பும் தெரியாது. சத்தம் போட்டு பெருசா கத்தி வாதிட்டா நியாயமாயிடாது, பொறுமையாயிரு. அவங்க அளவுக்கு நீயே இறங்கி போய் பேசிட்டேன்னா அதுவே உனக்கு பலவீனமாகி போயிடும். வேணான்னு தூக்கி போட்டு போனா போய் கெஞ்சவே கூடாது. அப்படியே போன்னு விட்டுறதான் பெரிய பழிவாங்கல். சில பொய்ய எல்லோரும் நம்புவாங்க, சில உண்மையை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா பொய் தான், உண்மைதான். பொய் எது உண்மை எது என்றதை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நீ எப்போதும் தெளிவாயிரு. ரொம்ப நன்றி.